சாபத்தை நீக்கவே அற்புத பாலகன் வந்துதித்தார். பாவத்தை போக்கவே பாரினில் வந்தார். சாபத்தை நீக்கவே அற்புத பாலகன் வந்துதித்தார். ராஜாதிராஜனே தேவாதி தேவனை போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதிராஜனே தேவாதி தேவனே விண்ணோர் வணங்கிடும் விமலநாதனே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 11 வரை. தியானத்திற்கான தலைப்பு, உனக்கு மாதிரி யார்? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பிலிப்பியர் 2 வசனங்கள் 6-7. களைத்து சோர்ந்து போயிருந்த தனது ஊழியர்களை உற்சாகப்படுத்த நினைத்த முதலாளி திடீரென எழுந்து ஊழியர்களின் உடையை உடுத்துக்கொண்டு தொழிற்சாலையில் தொழிலில் இறங்கினார். ஊழியர்களுக்கோ திகைப்பு. ஆனால் அவரில் கொண்டிருந்த மதிப்பும் மரியாதையும் அவர்களுக்கு அதிகமானது. அந்த முதலாளி தொழிலாளியாகி வேலை செய்தார் என்பதற்காக முதலாளி என்ற அந்தஸ்தை அவர் இழந்துவிட்டார் என்றாகுமா? இல்லையே. நமக்காக நம்மை மீட்கும்படியாக தேவகுமாரன் என்ற தமது உரிமையை வல்லமையை ஒதுக்கிவிட்டு மனுஷனாய் உலகில் வாசம் பண்ணுவதை தெரிந்து கொண்டாரே இயேசு. சாபத்திலிருந்து நம்மை மீட்கும்படிக்கு சபிக்கப்பட்டதொரு மரணத்தையும் தெரிந்து கொண்டாரே. அதற்காக இயேசு தமது தெய்வத்தன்மையை இழந்து விட்டார் என்று சொல்லலாகுமா? எந்த சந்தர்ப்பத்திலும் உங்கள் உரிமையை விட்டு கொடுத்திருக்கிறீர்களா? அல்லது அந்த மனநிலையில் இருந்ததுண்டா? பிறர் நலனா என் உரிமையா என்ற கேள்வி எழும்போது முன் நிற்பது என்ன? இதில் நமது தெரிந்தெடுப்பு என்ன? இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நமது சுய பெருமை, சுயநலம், சுய ஆசை என்பவற்றை உரிமை என்று சொல்லுக்குள் அடக்கிவிடுகிறோம். இந்த பணத்தை நான் செலவு செய்யலாம், ஏனெனில் இது என் பணம். வயிற்றில் வளரும் குழந்தையை அழிக்கலாம், ஏனெனில் அது என் குழந்தை. வழக்கத்தை திருப்பினாலும் பரவாயில்லை, ஏனெனில் இது எனக்கு சேர வேண்டிய நிலம். இவ்வாறு கூறி நமது உரிமையை நிலைநாட்டுகிறோம். ஆனால் நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லும் நாம் அவரது வழி நடக்க தவறுவோமானால் நமது வாழ்விற்கு அர்த்தம் என்ன? இயேசு சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அந்த அளவிற்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை. இயேசு நமக்காக தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். அந்த அளவிற்கு அவர் நம்மிடம் கேட்கவில்லை. ஒரு சாதாரண மனுஷனாய் இருந்து கொண்டே தமது சிந்தையை தரித்து கொள்ளும்படிக்கே கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நமது உரிமையா, சேவையா? நமது பெருமையா, பிறரின் முன் தாழ்ந்திருக்க வேண்டுமா? நமது சுகமா, பிறரின் வேதனையா? இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நமது தெரிந்தெடுப்பு என்ன? தேவ பிள்ளையே, வாழ்வின் சகல சூழ்நிலையிலும் செய்ய வேண்டிய தெரிந்தெடுப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மாதிரி சிலுவையை சுமந்த நமது கிறிஸ்து இயேசுதான். அப்படி இருக்க அவரது பிள்ளைகளாகிய நாம் நமது தெரிந்தெடுப்புகளுக்கு யாரை மாதிரியாய் கொள்கிறோம்? ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, உம் வழி நடந்து உம் சிந்தையை அணிந்து உமக்கு பிரியமானதை தெரிந்தெடுத்து உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.